ஹலோ ஏம்மா. சரோஜா, என்னடா? ஏம்மா, நீ தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னல்ல, அதே மாதிரி நடந்து போச்சுமா. ஏல என்ன சொல்லியே? உன் தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை? இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தே, அதுக்குள்ள அவளுக்கு பிரச்சனைன்னு சொல்றியே. என்னலாம் நடந்துச்சு? பிள்ளை என்ன செஞ்சாவ? ஏம்மா ரொம்ப பதறாத, நான் சொல்லியது கேளு. சரோஜினி பேருக்கு அந்த வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா. அது அந்த குஷ்பாக்கா கைக்கு தான் கிடைச்சிருக்கு. அவையே அதை வாங்கிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் வாசிச்சாவன். வாசிச்சுட்டு என்னெல்லாம் பிரச்சனை பண்ணா தெரியுமா? ஏல அது என்ன லெட்டர்? என்ன நடந்துச்சு? என்ன எழுதி இருந்துச்சு? தெளிவா சொல்லல, எனக்கு பக்கு பக்குங்குது. இப்போ உன் தங்கச்சி எப்படி இருக்கா? எங்க இருக்கா? ஏம்மா, அவ இப்ப அந்த வீட்லயே இல்ல. என்னது? என் பிள்ளை அந்த வீட்ல இல்லையா? என்னலாச்சு அவளுக்கு? அவ எங்க போனா? ஏம்மா நீ அழாதம்மா, அழகுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஏல அழாம எப்படி இருக்க முடியும்? அவ வீட்ல இல்லங்கறியவ எங்க போனா? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஏம்மா அவ தோட்டத்துல தான் இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவளுக்கு ஒண்ணும் ஆவேல. தோட்டத்துல போய் இருக்காளா? அவளுக்கு என்ன ஆச்சு? யாரெல்லாம் வீட்ல இருக்க கூடாதுன்னு சொன்னது? யாருமே அவளை தோட்டத்துக்கு போன்னு சொல்லல, அவியலாதான் போய் இருக்காவ. ஏல எதுக்கு போய் இருக்காவ? என்ன ஆச்சு? ஏம்மா அந்த குஷ்பாக்கா அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து படிச்சாவன்னு சொன்னேல, அதுல என்ன எழுதி இருந்து தெரியுமா? யார் அந்த லெட்டர் எழுதி போட்டிருக்கா தெரியுமா? அந்த சுப்பிரமணி எழுதி போட்டிருக்கானா. அதாம்மா தங்கச்சி கூட ஒருத்தனை விரும்பின்னு சொன்னால கல்யாணத்துக்கு முன்னால, அந்த பையன் தான் எழுதி போட்டிருக்கானா. அவன் பேர்ல தான் லெட்டர் வந்திருக்கு. அதுல என்னன்னா உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி எழுதியிருக்கானா. கட்டாயப்படுத்தி உன்னை வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவே நம்ம என்ன எப்ப சேருவோன்னு எழுதியிருக்கானா. ஏல என்ன சொல்லி என் தலையில இடியா இருக்கிறீ? எதுக்கு? இனி அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? எல்லாருக்கும் தெரிஞ்சு அசிங்கமாயி போச்சே. ஏம்மா அந்த லெட்டர் யாருமே நம்பலமா. அதுவும் அந்த குஷ்பாக்கா எடுத்துட்டு வந்து படிச்சதுனால யாருக்குமே அது பிடிக்கல. குஷ்பாக்கா மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம். அவிதான் எழுதி எடுத்துட்டு வந்திருக்காவே நீ. அதனால யாருமே நம்பல. வெளியே போக வேண்டாம் தான் சொல்லி இருந்து சரோஜினி அவ புருஷனையும். அவிதான் எல்லாரும் முன்னாடி அசிங்கமாயி வச்சு இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, என்ன குத்தி குத்தி பேசுவான்னு சொல்லிட்டு போயிட்டாவே. தோட்டத்து வீட்டுல தான் இருக்காவே. பெரியத்த போய் கூப்பிட்டாவே, நானும் போய் கூப்பிட்டேன். இப்போதைக்கு வர முடியாது, நாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் வருவோங்க. அவன் நினைச்சேனா? நான் அப்பவே நினைச்சேன். அந்த குசுப்பு அந்த வீட்ல இருக்க வரைக்கும் என் பிள்ளையால அந்த வீட்ல நிம்மதியா வாழ முடியாதுன்னு நான் அப்பவே நினைச்சேன். அதனாலதான் உன்கிட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன், அந்த பிள்ளைய போய் அடிக்கடி பாரு பாரு நீ. அவ அங்க வாழக்கூடாது இருக்க கூடாதுன்னு அவ கால உடைச்சிடலான்னு பார்த்தவ. இப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கால, லெட்டர் அவ தான் எழுதியிருப்பா. என் பிள்ளை மேல அவளுக்கு அப்படி என்னதான் பொறாமையே தெரியலையே. இதுதான் எனக்கு பிடிக்கல. அந்த விஷயத்தை யாருமே நம்பல, அவ புருஷனை நம்பல. சரோஜினி ஆனா உண்மையை ஒத்துக்கிட்டா. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் மேல ஆசைப்பட்டது உண்மைதான், இப்ப கிடையாதுன்னு சொன்னா. அதுக்கும் குழந்தை ஒண்ணுமே சொல்லல, அவளதான் நம்பியாரு. அதனாலதான் என் பொண்டாட்டி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியெல்லாம் மர்மவே நம்பலையோ? அவளுக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. இல்லன்னா இந்நேரத்துக்கு அவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? இப்படி பண்ணிருக்கால அந்த குசுப்பா. அவெல்லாம் நல்லா இருப்பாளா? அவள ரெண்டு பொட்ட புள்ளியில வச்சிருக்காளா? இப்படி பண்ணலாமா? என் பிள்ளை அவளை என்ன பண்ணுனா? எதுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்காவா? தெரியலமா, எனக்கு அதான் தெரியல. தங்கச்சிய வேணும்னே தான் குஷ்பாக்கா திட்டம் போட்டு வெளியே அனுப்பியிருக்காவ. சரோஜினி பார்த்தாலே குஷ்பாக்காவுக்கு பிடிக்கல, அந்த வீட்டுல வாலியதும் பிடிக்கல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டு அந்த வீட்டை விட்டே துரத்திட்டாவ. அம்மா, சித்தி எங்க போனா? எங்க போயிருக்கா? தோட்டத்து வீட்டுக்கு தான் போயிருக்கா. எதுக்கு? ஏல போன் பேசிட்டு இருக்கு, ஏன் எதுக்கு இங்க கேள்வியில இப்ப கேட்காத. போயிட்டானா போயிட்டா, அவ்வளவுதான். தோட்டத்துல தான் இருக்கா. சித்தப்பா? சித்தப்பா எங்க போவாரு? அவர் அங்கதான் இருக்காரு. எதுக்குமா? பெரிய தாத்தா வீட்ல தானே எல்லாரும் இருப்பாங்க. ஏல பள்ளியத்துக்கு போயிட்டு வந்துட்டியா? போய் மூஞ்சி கை காலெல்லாம் கழுவு. அந்த குழந்தை மகளுக்கு காப்பி போடுவா, இல்ல ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி குடி. குடிச்சிட்டு புஸ்தகத்தை எடுத்து படி. ஏன் நீ ஒரே கேள்வியா கேட்க? சும்மா கேள்வி கேட்க வெள்ளம் வச்சுக்கிறத போல. ஏல சரோஜா, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டானா? ஆமாம்மா, இப்பதான் வந்தா. நான் பேசுனே கேட்டான்ல, அதான் சித்தி எங்க போனா ஏது போனேன்னு விசாரிச்சுட்டு போறான். ஏல சரோஜா, நான் வேணா உடனே கிளம்பி வந்து பேசட்டுமா சம்மந்திக்கிட்ட? ஏம்மா பெரிய தட்ட பேசி நீ என்ன பண்ண போற? அவிய போய் பேசியுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கதான் இருப்பேன்ட்டவ. நீ போய் பேசி என்ன பண்ண போற? நீ பேசியதா இருந்தா உன் மோவாட்ட வந்து பேசு, உன் மருமகிட்ட பேசு. இந்த வீட்டுக்கு வந்தா தானே குஷ்பாக்கா உன்னை பாத்துருவாவே, ஆசுவாவே. நீ அப்படியே தோட்டத்துக்கு வா, நானும் கூட வாரேன். சரில சரோஜா, அப்ப நான் நாளைக்கு கிளம்பி வாரேன். வந்து பேசி. இப்ப சாயங்காலம் வர முடியாது, நம்ம ஆடுகளுக்கு ஏறப்பட வேண்டியிருக்கு, பால் கறக்க வேண்டியிருக்கு. அதனால நாளைக்கு ஒரு 10 மணிக்கே கிளம்பி வாரேன். நீ உன் மோய் வந்துட்டால, காப்பியை போட்டு கொடுத்து அவனை போய் பார்ப்போ. சரிம்மா, நீ உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரோஜினிக்கு ஒன்னும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா, தோட்டத்து வீட்டுல இருக்கா. அவ புருஷன் அவளை நல்லா பாத்துக்கிட்டியாரு. நீ நாளைக்கு வாமா, நம்ம பேசிக்கிடுவோம். சரியா? நான் போன வைக்கேன். சரில வைகி. எனக்கு அப்பவே தோணிச்சு, இந்த குசுப்பாலையும் பிள்ளைக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ. நீ நினைச்ச மாதிரியே வந்துட்டு என் பிள்ளை அந்த வீட்டுல இருக்க விடாம பண்ணிட்டாலே. இந்த மாதிரி ஒரு மோசமான காரியத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா இருக்காவளே, எல்லா மருமகளும் ஒன்னா தானே இருக்காவே, நல்லா பாத்துக்கிடுவாவேன்னு நினைச்சேன். இந்த குசுப்பு அந்த குடும்பத்தையும் எடுத்து குடியும் எடுத்து விட்டாலே. நாளைக்கு பேரட்டும்.
அவளா சொன்னால் இருக்காது. அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை. இல்லை இல்லை, அவளா சொன்னால் இருக்காது. அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. நம்ப முடியவில்லை. இல்லை இல்லை. யோ உமக்கு என்னைய நம்ப முடியல. செல்லக்குட்டி, நான் ஒன்னு கேள்விப்பட்டேன்டா. என்ன கேள்விப்பட்டீரு? உன் தம்பி ஆனந்து. ஆமா, என் தம்பி தான் ஆனந்த். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? உன் தம்பி ஆனந்து இந்த வீட்டு மருமக சரோஜினி 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களாமேம்மா. அதுக்கு காரணம் நீனு எல்லாரும் சொல்றாங்களேம்மா, உண்மையா? நானா காரணம்? நான் ஒன்னும் காரணம் கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த லெட்டர் தான் காரணம். பிரச்சனை பண்ணது நீனு எல்லாரும் சொல்றாங்க. என் மச்சான் வீட்டை விட்டு போயிட்டான் செல்லம்மா. என் தங்கச்சி, பாசமான என் தங்கச்சி என்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? என்னது வளர்த்தீங்களா? சாரி, பாசமான என் தங்கச்சியை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன் தெரியுமா? என்னது நீங்க பாத்துக்கிட்டீங்களா? அது எப்போ? செல்லக்குட்டி, இங்க வரும்போது போகும்போதெல்லாம் தங்கச்சி நல்லா இருக்காளான்னு பார்த்துட்டு போவேம்மா. ரொம்ப அவசியம். அது மட்டுமா, என் தங்கச்சி எனக்காக என்ன வேணாலும் செஞ்சு தருவா. ஆம்லேட் போட்டு தருவா, ஃபைல் போட்டு தருவா. பாசமான தங்கச்சிம்மா என் தங்கச்சி. அவ வீட்டை விட்டு போயிட்டாலே செல்லக்குட்டி, மனசு வலிக்குது செல்லக்குட்டி. யோ அண்ணால குடிச்சிட்டு வந்திருக்கீரோ? சீச்சி, இல்ல. குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். மது அருந்துதல் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு. அதனால உன் புருஷன் இப்ப குடிக்கிறதே இல்லம்மா. தெரியுது, நீங்க பேசுறதுல தெரியுது. நான் என்ன ஒளரியா பேசுறேன்? தெளிவா தானே பேசுறேன் செல்லக்குட்டி. குடிக்கலம்மா, மனசு வேதனையா இருந்துச்சு, அதனாலதான். அதனால தண்ணிய போட்டு வந்துட்டீங்களோ? சீச்சி, தண்ணி தான் குடிச்சேன். பச்சை தண்ணிடா, நம்பு. உங்களெல்லாம் நம்பவே முடியாது. அப்படிலாம் சொல்லாதடா. மாமா வேணா ஊதி காட்டட்டுமா? பார்த்தாலே தெரியுது. செல்லக்குட்டி, என் மச்சான் வீட்டை விட்டு போயிட்டான், தங்கச்சி வீட்டை விட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் நீயா போச்சு. மனசெல்லாம் புண்ணா போச்சு. யோ என்னமா அப்படியே சொந்த தங்கச்சி மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கீரு? அவளாலதான் இந்த வீட்லயே பிரச்சனையே. அவ போன நினைச்சு சந்தோஷப்படுங்க. சும்மா இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தியே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன செய்வடி? என்ன செய்வ? என்னது டியா? சுவாத்துல விஷத்தை வச்சிருவேன். என்னது சோத்துல விஷமா? சின்ன பண்ணே அலா அர்னே சின்ன பண்ணே ஹை 2 பேரும் வாராவே. ஏல பைய கொண்டு வந்து வச்சிட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? ஏல இப்பதான் எங்க சித்தி காபி போட்டு தந்தாவ குடிச்சிட்டு வந்தேன். நாங்களும் காபி குடிச்சிட்டு தான் வந்தாங்க, சீக்கிரமா வந்துட்டோம். நீங்க 2 பேர் காபி குடிச்சிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரம். நாங்க 5 பேர் காபி குடிச்சிட்டு ஒரே செகண்ட்ல ஓடி வந்துட்டோம். எங்க அம்மா பான் பேசிட்டு இருந்தாளா, அதான் சித்தி காபி போட லேட் ஆயிட்டு. இப்பதான் குடிச்சிட்டு வரோம். சரி வாங்க கொஞ்ச நேரம் போய் விளையாடுவோம். 6 மணிக்கு மேல விளையாட விட மாட்டாவ. அப்புறம் படிங்கன்னு உட்கார வச்சிருவா. வாங்க போவோம். அது என்ன சித்தி வீட்ல இல்ல? என்னது சித்தி வீட்ல இல்லையா? ஆமா, சரோஜினி சித்தி இப்ப வீட்ல இல்லையா, தோட்டத்து வீட்ல தான் இருக்காங்களா அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? எங்க அம்மா தான் சொன்னா. ஆமல, எங்க அம்மையும் போன்ல அதான் பேசிட்டு இருந்தா. குஷ்பு பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் சரோஜினி சித்திய வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களாம். அவங்க இப்போ தோட்டத்து வீட்டுல போய் இருக்காங்களாம்.
தெரியாம பேசாத. எங்க அம்மா போன்ல பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன். சித்தி வீட்டை விட்டு போனதுக்கு குஷ்பு பெரியம்மா தான் காரணமா. ஆமாமா எங்க அம்மையும் அதான் சொன்னா. எல்லாத்துக்கும் குஷ்பு பெரியம்மா தான் காரணமா. ஏவ சத்தியா, நீ சரோஜினி சித்திய பாத்தியா? இல்ல அவியல பார்க்கவே இல்லையே. அவிய வீட்ல தானே இருக்காவ. இல்ல சித்தி வீட்ல இருந்த மாதிரியே இல்ல. சித்தி மட்டும் இல்ல சித்தப்பாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்களாம். ஆனந்த் சித்தப்பாவா? ஆமாமா ஆனந்த் சித்தப்பாவும் சித்தி கூட போயிட்டாங்களாம். இனி அவங்க தோட்டத்து வீட்ல தான் இருப்பாங்க, இங்க வர மாட்டாங்களாம். எங்க அம்மா சொன்னா. எதுக்கு இப்படி பண்ணாவ? சித்தப்பா எதுக்கு போனாவ? சித்தி தான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை குவாச்சிட்டு போயிருக்காவ. இப்போ சித்தப்பாவும் சேர்ந்து போயிட்டாவன்னு சொல்றிய. சித்தப்பா அப்படி எல்லாம் போக மாட்டாவல்லா? ஏன் போனாவ? வீட்ல சித்தப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எது வேணாலும் நான் சித்தப்பாட்ட தான் கேட்பேன். ஆமாவ, சித்தப்பா எதுக்கு போனாவன்னு தெரியலையே. எல்லாத்துக்கும் குஷ்பு பெரியம்மா தான் காரணம். அவியதான் எங்க சித்தியும் சித்தப்பாவையும் வீட்டை விட்டு துரத்திட்டாவ. நாங்க அந்த வீட்ல தான் இருக்கோம். எங்க கிட்ட இந்த விஷயத்தை யாருமே சொல்லவே இல்ல. உங்களுக்கு மட்டும் யார் சொன்னா? எங்க அம்மா எங்க பாட்டிட்ட சொல்லிட்டு இருந்தாவ போன்ல. நான் அதை கேட்டுட்டேன். சித்தி எதுக்காக போனா அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அம்மா பதிலே சொல்லல. குஷ்பு பெரியம்மா தான் காரணம்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா. அதையும் கேட்டேன். ஆமா ஜீனா, நானும் கேட்டேன். எங்க அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தா சரோஜினி சித்தி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு. சித்தப்பாவும் சித்தியும் தோட்டத்து வீட்ல தான் இருக்காங்களாம். எல்லாத்துக்கும் காரணம் குஷ்பு பெரியம்மான்னு மட்டும் தான் சொன்னாங்க. என்ன காரணம்னு சொல்லல. எங்க அம்மைக்கும் சித்திக்கும் அடிக்கடி சண்டை வரதான் செய்யும். அந்த சண்டைக்காகலாம் சித்தி வெளியே போயிருக்க மாட்டாவ. அதுவும் சித்தப்பா கண்டிப்பா வெளியே போயிருக்க மாட்டாவ. வேற ஏதாவது தான் நடந்திருக்கும். சித்தப்பாவும் சித்தியும் தான் சண்டை போட்டிருப்பாவளா இருக்கும். ஏவே சித்தப்பாவும் சித்தியும் சண்டை போட்டா எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போகணும்? சித்தி கூட தான் யாரும் சண்டை போட்டிருக்காங்க. அதனால தான் சித்தப்பாவும் சேர்ந்து போயிட்டாங்க. சின்ன பசங்க நம்மளுக்கு எதுக்கு இந்த விஷயம்? வாங்க நம்ம போய் விளையாடுவோம். ஏவே சித்தப்பா போயிருக்காங்க சித்தி போயிருக்காங்க, உனக்கு கவலையாவே இல்லையோ? எல்லாரும் ஒன்னா தானே இருப்பாங்க. எங்க சித்தி இனி இங்கேயே இருக்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அங்க போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, சித்தப்பா போனது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கும் சித்தப்பா போனது கஷ்டமா தான் இருக்கு. சித்தி போனது கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல. என்கிட்ட யாருமே சொல்லல. சரி, நாங்க போய் கேட்டுட்டு வரோம். சத்தியா வாவ, அம்மாட்ட போய் கேப்போம். சரிவே. அப்ப சத்தியா, அம்மா உறங்கிட்டு இருக்கா. எப்படி போய் கேக்குது? நம்ம பள்ளியோட விட்டு வரும்போது அம்மா உறங்கிட்டு தான் இருந்தா. நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு விளையாடவே போயிட்டோம். இன்னும் முழிக்கவே இல்ல. எழுப்புவோமா? எழுப்புனா அம்மா கத்துவாவ. எழுப்பி தான் பாப்போமே. அப்போ இங்கே நின்று யாச்சு வாங்கு, எழுப்பிட்டு ஓடிடாத. சரி. எம்மா எம்மா எம்மா. என்னம்மா பள்ளியோட விட்டு வந்துட்டீங்களோ? கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இருங்கம்மா. பெரியம்மா காப்பி போட்டு வச்சிருப்பா, போய் குடிங்க. குடிச்சு முடிச்சிட்டு ஏதாவது படிக்கணும்னா எழுதணும்னா உட்காந்து எழுதுங்க. அம்மையை தொந்தரவு பண்ணாதங்கம்மா. அம்மைக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. சொத்த நேரம் உறங்கி சரியா? எம்மா உன்ட்ட ஒன்று கேட்கணும். என்னது ஜோனி? அது சித்தி எங்க? சித்தியா ரூம்ல தான் இருப்பா. ரூம்ல இல்ல. யாமியாவும் ரூம்ல தான் இருப்பா, போய் பாரு. ஏதோ டவுட் இருக்கோ அவட்ட போய் கேளு. யாமினி சித்தி இல்ல, சரோஜினி சித்தி எங்க? இப்ப அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறிய? படிக்கிற வேலையை பாருங்க. அண்ணே ஏம்மா, சரோஜினி சித்தியை நீ வீட்டை விட்டு துரத்திட்டியோ? என்னது வீட்டை விட்டு துரத்திட்டேனா? வந்தது வராததுமா இந்த விஷயத்த உங்ககிட்ட எவ சொன்னது? அந்த சரோஜா சொன்னாலோ? இல்ல, யார் சொன்னா? எம்மா, நாங்க எல்லாரும் விளையாட போலான்னு போனோமா. விளையாட போனீங்களா? ஆமா, நாங்க பள்ளியிடத்துல இருந்து அப்பயும் வந்துட்டோம். நீ அப்பயும் உறங்கிட்டு தான் இருந்தா. ட்ரெஸ் மாத்திட்டு பெரியம்மா காப்பி தந்தாவ குடிச்சிட்டு விளையாட போலான்னு போனோமா. அப்பதான் அருணும் சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அருணும் சின்ன பொண்ணு சொன்னாவல? என்ன சொன்னாவ? நீ தான் சரோஜினி சித்தியும் ஆனந்தி சித்தப்பாவையும் வீட்டை விட்டு துரத்திட்டான்னு சொன்னாவ. நீ எதுக்கு மாவியல துரத்துனா? ஆமா, பெரிய மனுஷிடு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டியே. சின்ன பிள்ளைகள்னா சின்ன பிள்ளைகள் மாதிரி நடந்துக்கிடுங்க. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு வராதுங்க சொல்லிட்டேன். எம்மா, சித்தி பாவம் எதுக்கு அவியல வெளியே அனுப்புனா? நீங்களும் பாத்தீங்களோ நான் வெளியே அனுப்புனேன்னு? கண்டவிய சொன்னாவேன்னு வந்து என்கிட்ட கேள்வி கேக்குறிய கேள்வி. எம்மா, அருணும் சின்ன பொண்ணு தான் சொன்னாவ. அவியலுக்கு அவிய அம்மா சொன்னாவலாம். அதானே வந்த உடனே வத்தி வச்சிருப்பா அந்த சரோஜா. இல்ல, சரோஜா சித்தி போன்ல தான் பேசிட்டு இருந்தாவளா. அதை அருணு கேட்டுட்டானா? நெட்ட மாதிரி சித்தி தான் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காவ. அவளும் சொல்லியா நீ தான் காரணமா சித்தியும் சித்தப்பாவும் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு. எதுக்குமா அவியல துரத்தனா? சித்தப்பா பாவம்ல. ஆமா, வெளியே போங்கன்னு நான் ரெண்டு பேரையும் துரத்துனேன். அவிய ரெண்டு பேரும் கொழுப்பு எடுத்து வெளியே போனா அதுக்கு நானா பொறுப்பு? வந்த உடனே சொல்லி கொடுத்துருக்கா பாரு. அவளு சொல்லணும். இத என்கிட்ட வேற வந்து கேக்குறிய.
மிளகாவை கிள்ளி கண்ணில் வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு நின்னீங்கன்னா சின்ன பிள்ளைகள்னா சின்ன பிள்ளைகள் மாதிரி நடந்துக்கிடுங்க. என்னைய கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய ஆட்கள் ஆயிட்டீங்களோ? இல்லம்மா, கேள்விலாம் கேட்கல, போயிட்டாவலான்னு கேட்டோம். எதுவும் கேட்க கூடாது. உங்களுக்குலாம் கேட்கிற வயசு என்ன வரல. இந்த வயசுல தாரதை தின்னுட்டு படிச்சு பரீட்சை எழுதணும். இதுல மட்டும் தான் கவனம் இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல கவனம் வைக்க கூடாது. போங்க, 2 பேரும் புக் எடுத்து படிங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஏன் நீ அனுப்புவேன்? ஏதாவது தப்பு தப்பா பதில் சொன்னியே நறுக்கு நறுக்குன்னு கொட்டு விழும். போங்கடி. என்ன தைரியம் இதுவளுக்கு? என்னைய கேள்வி கேட்கறதுக்கு வந்து நிக்குதுவே. பிள்ளைகளா இதெல்லாம்? சித்தி சித்தப்பாவன் அந்த சரோஜினி தானே தன்னால வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தா. நல்ல கேள்வி கேட்பாவே. நான் பார்க்கலனா ஒரு நாய் கூட பார்க்காது. பெத்த தாயோட நேத்து வந்தவ முக்கியமா போயிட்டா. அவன் ஏன் போனா, இவன் ஏன் போனா, எதுக்கு வெளியே அனுப்புனான்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு நிக்குதுவே. அந்த சரோஜா